எல்லாருக்கும் வணக்கம். இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா உளுந்து நான் வந்துட்டு ஒரு 2 கை அளவுக்கு ஊற போட்டிருந்தேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையில் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. இது வந்து ரெகுலராக நீங்கள் தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்கள் முடி வந்துட்டு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அண்ட் நல்லாவும் வளரும். முடிக்கு தேவையான அத்தனை சத்தும் கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு உளுந்தை போய் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. பட் எங்கள் வீட்டில் வந்துட்டு நாங்கள் உளுந்து யூஸ் பண்ணுவோம். இது கூட எங்கள் அம்மா வெந்தயம் சேர்த்துக்குவாங்க. பட் எனக்கு அவ்வளோ ஒத்துக்காது, நான் சேர்த்துக்க மாட்டேன். இதுவே போதும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த ஊற வச்ச உளுந்தை வந்துட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 6-7 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு அரைக்கணும். ரொம்ப இதெல்லாம் ஜஸ்ட் அப்படியே அந்த உளுந்து கருவேப்பிலை மட்டும் பல்ஸில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தயிர் எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஊற்றி, தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணிக்கு பதிலாக தயிர் ஊற்றி தான் அரைக்கணும். ஸோ அவ்வளோதான், நல்லா பேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு உங்கள் தலையில் நீங்கள் தடவிக்க வேண்டியது தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் முடி ஷைனிங்காக சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இதை தடவிட்டு ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம். தலையில் தடவி ஊற வச்சாச்சு. இது வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா போண்டா போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மழை வர்ற மாதிரி இருந்ததுனால போண்டா கேட்டாங்க. அதனால செஞ்சுட்ருக்குறோம் நானும் அம்மாவும். நான் சொல்லியிருந்தாலே இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக முடி வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணுவேன். இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வேணும்னா இது கூடவே நீங்கள் வெந்தயம் கூட ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா போண்டாக்கு நாங்கள் ஸ்பெஷலாக தொட்டுக்குன்னு எதுவும் செய்யலை. காலையில் பூரிக்கு வச்ச கிழங்கு மதியானம் சாதத்துக்கு ரசம் சாதத்துக்கு தேங்காய் துவையல் அரைச்சிடணும். ஸோ அதே தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். குளிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். இந்த ஹேர் பேக் முடி அவ்வளோ சூப்பராக வளரும். முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு குறையும், ஒரேடியாக குறையாது. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கும். முடி அவ்வளோ ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துட்டு இதை யூஸ் பண்ண உங்களுக்கு அதுவே வந்துட்டு ரிப்பேர் ஆகிக்கும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணணும். ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணிட்டு இல்லை 1 மாதம் யூஸ் பண்ணிட்டு ஒன்றும் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. ஸோ வாரத்துக்கு 2 தடவை நான் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். முடி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.